Thanks for watching. Like, share, and subscribe. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைத்தானுடைய டேட்டா டைப் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இண்டீஜரை நம்ம ஷார்ட் ஃபார்மாக இன்ட்டுன்னு சொல்லி கூப்பிடுவோம். இண்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு 5, 10, -3, -1 இந்த மாதிரி இருக்கும். அதாவது புள்ளி வைக்காத நம்பரை வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டீஜர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னா என்ன அப்படின்னா டெசிமல் வேல்யூ. அதாவது பாயிண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃப்ளோட். 3.5, 2.0, -7.8 இந்த மாதிரி புள்ளி வச்சு வந்துச்சு, டெசிமல் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃப்ளோட். அடுத்தது ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டார்ட் ஃபார்மாக எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து டெக்ஸ்ட் வேல்யூவாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஹலோ, பைத்தான். இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கு தான். நீங்கள் எக்ஸாம்பிளில் ஹலோ அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும், பைத்தான் அப்படின்றது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகே, அதே இது சிங்கிள் லெட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து கேரக்டர்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது ஸ்ட்ரிங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பூலியனை ஸ்டார்ட் ஃபார்ம் வந்து பூல்னு சொல்லுவாங்க. பூலியன் அப்படின்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இந்த 2 வேல்யூ தான் இருக்கும். அடுத்தது லிஸ்ட்டுன்ற டேட்டா டைப். லிஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம C++, ஜாவாலெலாம் அரே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அந்த அரே அப்படின்ற கான்செப்ட் தான் லிஸ்ட்டு அப்படின்றது அந்த ப்ராக்கெட்குள்ளே, அரே ப்ராக்கெட்குள்ளே எத்தனை வேல்யூஸ்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் A ஈக்குவல் டு லிஸ்ட்டு வேரியபிள்குள்ளே 10, 20, 30 இந்த மாதிரி நான் எத்தனை வேல்யூனாலும் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். லிஸ்ட்டு, டபுள், டிக்ஷனரி இந்த மாதிரி கான்செப்டெல்லாம். பட் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆகும். 10, 20, 30 அப்படின்ற ப்ராக்கெட் வந்து நம்ம நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது டபுள். டிக்ஷனரி அப்படின்றது டிக்ஸ்டன் ஷார்ட் ஃபார்ம் கூப்பிடுவோம். இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓப்பனிங் பிரேசஸ் நம்ம C++ல் கொடுப்போம்ல, அந்த ஓப்பனிங் பிரேசஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்க போகிறோம். எப்படி இன்புட் வேல்யூ கொடுக்கறது அப்படின்றதையும் பாருங்கள். கோடில் A ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் தி ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக A அப்படின்றது ஒரு வேரியபிள், ஈக்குவல் டு அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர், இன்ட்டுன்றது டேட்டா டைப், இன்புட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறோம், என்டர் தி ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் வந்து வேல்யூஸ் வந்து வாங்கணும் இண்டீஜர்ஸ் அப்படின்னா. இது ஃப்ளோட்டில் வேல்யூ வாங்குறீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. இப்போ நம்ம 2 நம்பரை சம் பண்ண போகிறோம். அப்போ ஏவுக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ வாங்கி ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணி சீன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அந்த சீன்ற வேரியபிள்குள்ளே ஆன்சர் இருக்கும், அதை டிஸ்பிளே பண்ணுறீங்க. டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்படின்றது. இப்போ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி ஆன்லைன் கம்பைலர் அப்படின்றதில் நான் போட போகிறேன். ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் என்னுடைய கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கோடை பேஸ்ட் பண்ணியாச்சு.
அவுட்புட் வந்து செக் பண்ண போகிறோம், அதாவது ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணோம் அப்படின்னா என்டர் தி ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. நான் ஆக்சுவலாக 30 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் கேட்குது, 45 கொடுக்குறேன். இதை ஆட் பண்ணால் டோட்டல் 75 அப்படின்றது கொடுத்துருச்சு. கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ஷன்ஸ் யூஸிங் பிரிண்ட்டு, அதாவது இன்புட்டில் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்றது. எப்பயும் போல் தான் ஏ வேல்யூ வாங்கிக்கிறீங்க, பி வேல்யூ வாங்கிக்கிறீங்க, ஏவையும் பியையும் சப்ட்ராக்ட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மல்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே சேம் கான்செப்ட் தான். ஏபி வாங்கி ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க, மல்டிஃபிகேஷன்ஸ் சிம்பிள்ஸ். சியில் ஆன்சர் கிடச்சிரும். டிவிஷனும் சேம் கான்செப்ட். மாடுலர் அப்படின்றதும் சேம் கான்செப்ட். மாடுல்ஸ், ரிமைண்டர் யூஸிங் இன்புட், இதுவுமே வந்து சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம 5 ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிஃபிகேஷன், டிவிஷன், மாடுலர். இந்த 5 ஆப்ரேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ரேட்டரில் 5 கான்செப்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தரப்போகிறேன். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, இன்புட் எப்படி வேல்யூ வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு ரைட் எ ப்ரோக்ராம் யூஸிங் டு இன்புட் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ப்ரோக்ராம் கொடுக்குறேன். இதை நீங்கள் எக்ஸசைஸாக ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் ஆன்சர் தரேன். ஆட் அப்படின்றது 3 நம்பர் யூஸ் பண்ணி பண்ணணும். நம்ம 2 நம்பர் யூஸ் பண்ணி பண்ணோமா, ஏபி அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஏன்ற வேல்யூலையும் வேல்யூ வாங்கணும், பீன்றதுலையும் வேல்யூ வாங்கணும், சீன்றதுலையும் வேல்யூ வாங்கணும். இந்த 3ஐயுமே ஆட் பண்ணி டீன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர். ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அடுத்தது ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ரெக்டாங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அடுத்தது ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ். 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 ப்ரோக்ராமையும் பைத்தானில் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரேன். எல்லாருமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்களா? ஓகே, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆடு 3 நம்பருக்கு இப்படி தான் வேல்யூ வாங்கணும். ஏன்ற வேல்யூ, பீன்ற வேல்யூ, சீன்ற வேல்யூ. ஏபிசி தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எந்த வேரியபிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏபிசி யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். டோட்டலாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம், ஆன்சர்ஸ் கிடச்சிரும். செகண்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு வேரியபிள் வாங்குகிறோம், அதாவது ஒரு இன்புட் வேல்யூ வாங்குகிறோம். அந்த இன்புட்டை நான் எந்த நம்பர் கொடுக்குறேனோ அதை ஸ்கொயர் பண்ணி கொடுத்து எஸ்கியூ அப்படின்ற வேரியபிளில் எனக்கு ஆன்சர் கொடுக்கும். தேர்டு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஈக்குவல் டு லென்த்து இன்ட்டு பிரெத்து அப்படின்றது. அப்போ லென்த்துன்றது ஒரு இன்புட் வேல்யூ, பிரெத்துன்றது ஒரு இன்புட் வேல்யூ. லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ். 5 வேல்யூ வாங்குகிறேன், இன்புட் வேல்யூ. 5ஐயும் ப்ளஸ் பண்ணி 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.